பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவங்களுடைய அந்த ஒரு டாபிக் தான் வந்து ரொம்ப டாப்பா போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 15-20 நாளா இந்த டாபிக் தான் வந்து அரசியல்ல வந்து மிக பெருசா பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ரொம்ப வெளியில வராது பேசாத நம்ம ராமதாஸ் ஐயா வந்து இப்ப டெய்லி வந்து பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வந்து அவருடைய மனசு வந்து அவ்வளவு வலியும் வேதனையோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பிரஸ் மீட் வந்து அவ்வளவு பேர் அவர் வந்து தினமும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வாரத்தை ஒரு நாள் சந்திச்சு இப்போ அடிக்கடி வந்து சந்திச்சு வந்து அவருடைய மனக்குமுள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்போ இது என்னதான் இங்க விஷயம், இது என்னதான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சும்மா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்றது வந்து என்ன மாதிரி ஒரு என்னுடைய கேலக்ஷன் ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்ப ராமதாஸ் ஐயா வந்து அவர் வந்து 86 வயசாவது. அவரோட மகன் அன்புமணி ராமதாஸ் வந்து ஆல்ரெடி தலைவர் பதவியை கொடுத்துட்டு மீண்டும் அந்த பதவி வந்து ஒரு திருப்பி வாங்கும் போது அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான கிளாஷ் ஒண்ணு ஆயிருக்கு. அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா 2 பேருக்குமே சரியாக மாட்டேது. அதுக்கு வந்து வெளிப்படையா ராமதாஸ் ஐயா சொல்லிட்டாரு, எனக்குள்ள ஒரு கோவம் இருக்கும், அது வெளில வந்ததுக்கு அப்புறமா என்னால அதை அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து அன்புமணி ஐயா தான் வந்து சரி பண்ணுமே தவிர நான் என் சைட்ல சரியாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா எல்லாருமே போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப பண்ண வேண்டியது வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் இந்த விஷயம் முடியறதும் முடியாததும் பொறுத்து. இப்ப இந்த விஷயம் வந்து பெருசாக என்னன்னா, பாமகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 1989 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதி வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மொத்தமே 214 90 தொகுதி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா எந்த கூட்டணிக்கு போறாங்க அந்த கூட்டணி வெற்றி பெற அளவுக்கு ஒரு கட்சியா இருந்தது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அது போக எனக்கு நாடுல தேஞ்சி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அளவுக்கு பாமக அளவுக்கு வந்து நம்மளுடைய திருமாவளவனுடைய நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் வளர்ந்துட்டதால என்ன பண்றாங்க, இப்ப பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து டிமாண்ட். இப்ப கூட விஜய் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நடிகர் விஜய் கூட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து திருமாவளவன் ஐயாவுடைய அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து நீங்க திமுக கூட இருந்து வெளில எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. அது இயலாம போறதுக்கு அப்புறமா தான் பாமக பக்கம் போறாங்க. அப்ப அவரு இன்னும் வந்து அந்த திருமாவளவன் ஐயா வந்து என்ன பண்றாங்க, இன்னும் வந்து தன்னுடைய கட்சியை வந்து வளர்த்து வந்து முழு மூச்சோட செயல்பட்டு கட்சியை வந்து வளர்த்துட்டாங்க. ராமதாஸ் ஐயா என்ன பண்றாங்க, அந்த கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா கொடுத்து வளர்ப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து இப்போ நம்மள அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட்டுக்கு வந்து பெரிய வேலை வந்து அரசியல் இருக்காது. ரொம்ப அறிவு சார்ந்தவங்களுக்கு வந்து அரசியல் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா அப்படி இப்படின்னு பேசுறவங்க, இது இந்த 2-2-4 4-2-6 அப்படின்னு கரெக்டா கணக்கு போட்டு பண்றவங்க, அப்புறம் வந்து மேலோட்டமா பண்றவங்க, அது ஒரு மாதிரி அரசியல்ன்றதே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா என்ன பண்ணிட்டே இருந்தாதான் அது வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான். இப்ப ராமதாஸ் ஐயா வந்து இப்ப நீங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க போற மரங்கள்லாம் வெட்டி போட்டுதான் வந்து அவர் வந்து அந்த அன்னைக்கு வந்து அந்த கட்சியோட பெருசாச்சுன்னு அவர் கட்சியை பத்தி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் மனசுன்னு தோணும், அதான் தோணும். இந்த தலைவரை பத்தி யோசிக்கும் போது அது வந்து அந்த இனத்துக்காக பண்ணாரு, அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல வரல. பட் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா என்ன பண்ணிட்டே இருக்கு, எனக்கு முடங்க அதெல்லாம் ஒன்று பண்ணிட்டே இருந்தாதான் வந்து அரசியல் இருக்க முடியுன்றது அது வந்து ஒரு எழுதப்படாத நியதி. நம்ம சும்மா நீட்டா வந்து நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இப்போ கூட பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் கூட அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே மேலோட்டமா அப்படியே பண்ணி இது வந்து அரசியலை ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மக்கள் மத்தியில வந்து அது வந்து கம்மியான மக்கள் அடிக்கடி போய் சந்திக்கணும், மக்கள் கூட இருக்கணும், மக்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஆளா நம்ம நினைச்சா மட்டும்தான் வந்து அரசியல்ல வெற்றி பெற முடியும். அது வந்து ராமதாஸ் ஐயா நல்லா பண்ணாங்க. பட் அன்புமணி ராமதாஸ் ஐயா அதை சரியா பண்ணாதால் தான் இப்ப அந்த கட்சி வந்து முதல்ல இருந்த நிலைமையோட கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. இது வந்து உண்மை, இது வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்ப ராமதாஸ் ஐயா அவரோட இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஒரு மனசு வந்து நெருடலை ஏற்படுத்தி அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசுறாங்க. பேசும்போது இல்ல கட்சி விழுந்துருச்சு, இன்னும் சில பேர் நீ சேர்த்து வச்சுட்டு பண்ணு, உன வந்து ஒன்னும் திறமை இருக்கு, இருந்தாலும் 2-3 பேரை வந்து சேர்த்து வச்சு அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டு பண்ணு அப்படின்னும் போது அன்புமணி ராமதாஸ் ஐயா ஏத்துக்க முடியல. அதுக்கு அந்த ராமதாஸ் ஐயா சொல்ற காரணம் வந்து அன்புமணி என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, முழுக்க இப்ப அவர் குடும்பம் ஆயிடுச்சு. அன்புமணி சௌமியா அன்புமணி அப்படின்ற அந்த குடும்பம் அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள மட்டும் தான் அவங்க மருமகன், அவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டுமே சேர்த்து வச்சு அந்த கட்சி அவருதாக்கன்னு நினைக்கிறாரு. ஆனா ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, அவருமே வந்து அந்த குடும்பத்துல தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதை மற்ற 2 மகள்களுடைய மகன்கள் பேரன்கள் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து என்ன பண்றாரு, கட்சியில அன்புமணி ராமதாஸ் உதவியா இருந்தார் அப்படின்னு சொன்னா நல்லா இந்த கட்சி வளரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து புள்ள மேல பயங்கரமான பாசம். ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணி ராமதாஸ் மேல பயங்கரமான பாசம். எல்லா அப்பாக்கள் பிள்ளைங்க மேல இருக்கிற எவ்வளவு பாசம் இருக்குமோ அதை விட அதிகமா வந்து நான் ஒரே புள்ள
2 பொண்ணுக்கு அப்புறமா கடைசியா பிறந்த புள்ள. அப்ப கண்டிப்பா அந்த புள்ள மேல இருந்து அளவு கடந்த பாசம் வந்து ராமதாஸ் வச்சிருக்கிறாரு. அந்த பாசம் தான் வந்து ராமதாஸ் ஐயாக்கு எதிராகவும் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து சாதகமாவும் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த எல்லா பேட்டிலுமே பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வரல, அவன் சொல்றதை கேட்க மாட்டான், அவன் சொல்றதை கேட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும், இப்படிதான் பேசுறாரு தவிர இவன் கட்சிக்கு சரியா பண்ணன்றதே அவர் பேச வரல. இப்ப அவருடைய பிரதானம் வந்து மகன் வந்து தன் பேச்ச கேட்கல, மகன் தன் கூட இல்ல அப்படின்றத அவர் மனசுல பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மத்தபடி வந்து அவருக்கு வந்து இப்போ இவர் வந்து கட்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கண்டிப்பா வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போலாம். நீ வந்தாவா வராட்டி போட நான் கட்சி ரன் பண்றேன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த பிரச்சனையை வந்து முடிக்க நினைக்கிறாரு. பையன் தங்கிட்ட வரணும், தான் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறாரு. பட் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து என்ன பண்றாங்க, அதை கேட்க மாட்டாங்க என்ன சொல்லி தெரியல, இல்ல அவங்களுக்கு என்ன ஈகோ பிரச்சனைன்னு தெரியல, அந்த 2 பேருக்கு என்ன கிளாஷ் ஆச்சுன்னு தெரியல, 2 குடும்பத்துக்கு என்ன கிளாஷ் ஆச்சுன்னு தெரியல. ராமதாஸ் ஐயா இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா பேச்சு கேட்டுதான் நடக்கணும். அதான் அவருக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்ப பொதுவா வந்து வாரிசு அரசியலை பத்தி என்ன பண்றாங்க, எல்லாருமே ரொம்ப ஈஸியா வந்து டீல் பண்றாங்க. வாரிசு அரசியல் வந்து எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்றது இவங்க 2 பேரை பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. இப்ப வாரிசுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய ஆளுமையினுடைய மகனா பிறந்தோம் அப்படின்னா அந்த ஆளுமையோட மகனா அந்த ஆளுமையை அந்த மகனையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் அளவுக்கு இவர் கண்டிப்பா ரீச் ஆக முடியாது. அப்ப ரீச் ஆகாதப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் மேல வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் தான் இருக்கும். இப்ப ஜென்ரலா ஒரு சாதாரணமான ஆளை விட இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிப்பு, இப்ப S.A. சந்திரசேகர் சார் இருக்காரு, ஒரு இயக்குனர், அவரும் பெரிய இயக்குனர், பாரதி ராஜா பாகிறவர் பெரிய இயக்குனர் கிடையாது. ஆனா அவருடைய மகன் விஜய் வந்து அதே இயக்குனர் ஸ்டேஜுக்கு போவோம், நடிகர் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அப்போ இவர் வந்து வாரிசாதான் வந்துடுறாரு. விஜய் வந்து சினிமால வராரு. ஆனா என்ன பண்றாரு, இவர் பெரிய ஆள் இல்லாதாலும் இவர் பண்ற சாதாரண கூட ஈக்குவல் ஆயிடுது. அதுக்கு மேல இவர் பெருசா ஆகும்போது S.A. சந்திரசேகரை தாண்டி போயிடுறாரு. இப்போ அதே மாதிரி வந்து நீங்க சூர்யா சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா நடிகர், சூர்யா வந்து நடிகர், 2 பேரும் நடிப்பிட்டுள்ளதுன்றாங்க. சிவகுமார் வந்து ஒரு பெரிய எம்ஜிஆர் சிவாஜி அளவுக்கான ஒரு நடிகர் கிடையாது, இது ஒரு சாதாரண நடிகர். அப்போ சூர்யா வந்து ஒரு சாதாரணமா நடிக்கும் போது ஈக்குவல் ஆயிடுறாரு. இதோட தாண்டும் போது அப்பாவை தாண்டி வந்து பெரியார் பிறகு அப்பாவால் என்ன பண்ண முடியல, மகனை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரை ஒரு மாட்டம் ஃப்ரீ பேடா சுத்தலாம். நீங்க அப்படியே வந்து இந்த விஷயத்த வந்து மற்ற சில நடிகர்களுக்கு பொறுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து சரியா இருக்காது. இப்ப பிரசாந்த் தியாகராஜன் 2 பேர் இருப்பாங்க. இப்ப தியாகராஜன் அப்படி இருந்தாரு, பிரசாந்த் சார் அப்படி இருந்தாரு. இவர் வந்து அப்பா பேச்சை கேட்டு 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 பிரசாந்த் என்ன ஆயிட்டாரு, கீழே வந்துட்டாரு. இப்போ அவங்க 2 பேருமே வந்து பிரசாந்த் சார் நடிக்கிறதே வந்து வெளில தெரியல. சோ இந்த வாரிசு அப்படின்றது வந்து அது நடிப்பா இருந்தாலும் சரி, அரசியல் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். இது நம்ம அரசியல் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய மகனான இன்றைய முதல்வரான மதிப்புரை ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் ஸ்டாலினுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப இவங்க 3 பேரை எடுத்து வச்சீங்க. நீங்க இந்த அரசியல் சொல்லி பார்க்கும்போது ஸ்டாலின் சார் என்ன பண்றாருன்னா கடைசி வரைக்கும் வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவோட பேச்சு அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு வந்து ஒத்துப்பேர்னா கூட சரி, அப்பா சொல்லும் போது நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் ஒபே பண்ணி செஞ்சு 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 கடைசி வரைக்கும் கட்சியிலையும் அதுலயும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும் போதே வந்து ஸ்டாலினுக்கு தான் அந்த கட்சி கட்சி நிர்வாகிகள் எல்லாமே ஸ்டாலின் பேர் தான் இருந்தாங்க, அது ஊரறிஞ்ச ரகசியம். ஆனாலும் அவர் வந்து தனியா தனக்குன்னு எதுவுமே பண்ணாம கடைசி வரைக்கும் அப்பா சொல்றதை கேட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொறுப்பை எடுத்து அவர் தனித்தன்மையோட பண்ணாரு. எத்தனையோ வாட்டி அவர் வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கலேன்னு சொல்லி அப்ப இருந்த திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. அப்ப கலைஞர் வந்து தன்னுடைய பதவியை துறக்காம இந்த மாதிரி பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை கூட தன் மகன் வந்து ஸ்டாலின் சார் என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா எடுத்து ஒரு அறிக்கை ஒண்ணுமே பேசுறதே கிடையாது. இப்ப அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு, அவங்க சரியா தப்பால அப்புறம் இருக்கட்டும், ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னும் போது இது எவ்வளவு முக்கியன்றது வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு, அவருக்கு பிடிச்சதுக்குள்ள முக்கியம் கிடையாது, அப்பா என்ன சொல்றதை செய்வோம், கடைசி வரைக்கும் செய்வோம், கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு அப்படி போனாதான் அந்த தொண்டர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில வந்து என்ன வரும் அப்படின்னா இவர் பேச்சை நம்ம கேட்கணும், அப்பா பேச்சு ஆனா அப்பதான் நிறுவனர் ராமதாஸ் தான் நிறுவனர். அப்ப அவருடைய மகன் வந்து முழுக்க முழுக்க அவர் பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் செஞ்சாதான் அன்புமணி ராமதாஸுக்கு மொத்த தொடர் எல்லாமே வந்து அவர்கிட்ட வருவாங்க. சோ ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்து கத்துங்க ஒரு விஷயத்தை, எப்படி வாரிசு அரசியல்னா எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி அப்பா பேச்சு கேட்கணும், கேட்டுட்டு போங்க. பெத்த தந்தை தானே கேட்டுட்டு போங்க. அவர் தானே கட்சியை உருவாக்குனாரு, கேட்டு போங்க. அவர் சொல்றதை கேளுங்க, ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அது வரைக்கும் கேளுங்க. அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கத்துக்க முடிஞ்சா கத்துங்க. அவர் சொல்றது இன்னொரு நாள் உங்களை தானே தலைவர்ன்றாரு, உங்களுக்கு மேல யாரையும் எடுத்துட்டு வரலையே, உங்களுக்கு கீழே தானே எடுத்துட்டு வர்றாரு. அப்போ உங்களுக்கு கீழே எடுத்துட்டு வரும்போது நீங்க உங்க கண்ட்ரோல் தான் இருக்க போறாங்க. நீங்க பொறுமையா பேசி புரிய வைங்க. புரிய வச்சாலும் அப்பா சொல்றதை கேட்டுட்டு கடைசி வரைக்கும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறமா வந்து நீங்க மறுபடியும் தலைவராகி மறுபடியும் இந்த கட்சியை நல்லா வழிநடத்தி உங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நல்லா வாழ வைக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பா பேச்சு கேளுங்க. அதுதான் வாரிசு அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப